ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? How are you, Ganesh? ஐம் குட் சார், ஐம் குட் சார். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம் சார். நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் விஜய் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய டெல்லி விசிட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தினுடைய முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இல்லாத ஒரு அரசு பதவியேற்ற ஒரு மாத காலத்திற்குள் நிதி ஆயோக், அதாவது டீம் இந்தியா என்று பெயர், வருடத்தில் ஒரு முறை மே மாதம் ஜூன் மாதத்தில் நடத்துவார்கள். பட்ஜெட் முடிச்ச உடனே நடத்துவார்கள். ஸோ தட் அவளுக்கு சென்ட்ரல் பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு. இதற்கு நிதி ஆயோக்குக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் பேரு. அதனுடைய தலைவர் நரேந்திர மோடி, பிரதம மந்திரி தான். அதன் துணைத் தலைவர் அசோக் லகரி. முதன்முறையாக விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. நரேந்திர மோடி அவர்கள் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே தொலைபேசி மூலமாக பேசி தாங்களுக்கு அவசியம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தவிர தமிழகத்தினுடைய மேம்பாட்டு திட்டங்கள், தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் 14 குறிப்புகள், 14 பாயிண்ட்ஸ் அவர் எழுதினார். அவருக்கு பேசுறதுக்கு 11ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு டைம் கிடைச்சது. எல்லாருக்குமே ஒரு 6 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. இவருக்கு 8 நிமிஷம் கொடுத்தாரு. அதை மீட்டிங் கண்டக்ட் பண்ணது அசோக் லகரின்னு, டெபுட்டி சேர்மன் ஆஃப் தி நிதி ஆயோக். அவர் பேசிச்ச ஆங்கிலத்தில் உரையாடினார். அதை எழுதி படிச்சாங்க. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாங்க. எல்லா டேபிளையும் அதை கொடுத்துட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு மேக் தமிழ்நாடு அஸ் a 1.5 trillion எக்கானமி பை 2013 படிச்சாரு. பிரைம் மினிஸ்டர் உடனே அந்த டேபிள அப்படி தட்டினார். பிரைம் மினிஸ்டர் தட்டின அப்புறம், அது முடிஞ்சிட்ட அப்புறம் ஒரு டீ டைம் இருந்தது, ஒரு 4:30 வாக்கத. ஒவ்வொரு டேபிள்ல போய் உட்காந்துக்கணும் எல்லாரும். பிரைம் மினிஸ்டர் went to Vijay's table and said, "You spoke very well. I liked it." அப்படின்ட்டு கை கொடுத்தாரு. வேற விஜய் தேர்தல் கூட்டத்திலும் சரி, தேர்தல் அறிக்கையிலும் சரி, அவருடைய முத்தாய்ப்பு என்ன என்று கேட்டால், தமிழகத்திற்கு யார் உதவி செய்தாலும் அவர் அருகே இருப்பேன் என்று பதவியேற்பு விழாவில் பேசினார். 8 கோடி தமிழர்களுக்கு 1,80,00,000 வாக்கு வாங்கிய விஜய் அவர்கள் 140 கோடி இந்தியர்கள், அதில் 65 கோடி ஓட்டு வாங்கிய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அரசு முறையில் இருவரும் பேசியது பொழுது, பிரதமர் அடிக்கடி சொல்வார் இந்தியா ஃபர்ஸ்ட் என்று. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது உடனே விஜய் சொன்னார் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று. இருவருமே நல்ல மாதிரியாக பேசிக்கொண்டு அதன் மூலமாக ஒரு அந்யோன்யமான ஒரு நட்பு வளர்ந்தது. போதாத குறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம் வளர்ச்சி, சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ், எல்லாருக்கும் வளர்ச்சி வேண்டும் என்று. அதுல 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹோமோஜினிட்டி வந்துடுச்சுங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு. அடிக்கடி ஒரு பேசக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், சென்ற வாரம் வந்தார், திருப்பி ஒரு மாசத்துக்கு 2வது தடவை வந்திருக்காரு. ஆக பதவியேற்பு விழாவில் கூட 4 முக்கிய பாயிண்ட்களை சொன்னது விஜய். ராகுல் காந்தி அருகே வைத்துக் கொண்டு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், யாரும் என் மேல் சந்தேகப்படக்கூடாது, நான் ராகுல் காந்தியை பார்ப்பேன், நரேந்திர மோடியை பார்ப்பேன் என்று மறைமுகமாக ராகுல் காந்திக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார். அதை தவிர சென்டர் ஆஃப் பவர் ஒன்லி ஒன் இன் தமிழ் வெற்றி கழகம், தட் இஸ் மீ அப்படின்னாரு. தமிழுக்கு யார் உதவி செய்தாலும் தமிழ்நாட்டிற்கு தொழில் வளர்ச்சியாக, வியாபார வளர்ச்சியாக, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டூரிசம், அதை தவிர எஜுகேஷன், எதுவாக இருந்தாலும் யாராவது வந்து பண்ணாலும் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் தேர்ன்னு சொன்னார். அந்த பின்னணியில் பார்த்தால் 100க்கு 90 மார்க்ஸ் எல்லாம் விஜயனுடைய டெல்லி விஜயம். அவருடைய கான்சென்ட்ரேட் பண்ணது பெண்களை பற்றியும், சிங்கப்பெண் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டார் புதுசா. அதை யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். உங்களுக்கு கொஞ்சம் உங்க ஆபீஸ்ல எங்க ஸ்டேட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு. அருகே இந்த சீஃப் செக்ரட்டரி சாய் சங்கர் அவர் அந்த நோட்ஸ் எடுத்து நான் வி வில் சென்ட் யூ டிஜிபி டு லக்னோன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் முதன்முறையாக சினிமா துறையிலிருந்து வந்தவருக்கு
ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா முதலமைச்சர்களையும் பிரதமர் உள்பட அனைத்து மந்திரிகளையும் ஒரே ரூஃப்ல பாக்குறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம். ஓகே. அப்போ ஒரு கலக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் இருக்கு வெற்றி அப்படின்ற வெற்றி மாதிரி. தமிழக வெற்றி கழகமாக தான் தமிழகத்திற்கு வெற்றியை தேடி தந்தவர் விஜய். ஓகே சார். பட் அட் த சேம் டைம் இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு திருப்பியும் அந்த 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 கேஸை திருப்பி ரீஓப்பன் பண்ணியிருக்காங்களே சார், இது எப்படி சார் பார்க்கறது? ரெண்டுமே வந்து இந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்றாரு, பட் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு குட்டு வச்சுட்டே இருக்கிற மாதிரி தானே சார் இருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? தவறான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பரப்பி வருகிறார்கள். நரேந்திர மோடி அவர்களுக்கு சிபிஐ மூலமாக விஜயை ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், இயர் ட்விஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. காரணம், விஜய் அவர்கள் வளர்ச்சி என்றவுடன் நரேந்திர மோடி இருவருமே அந்த அந்த ஒரு அன்பு வலையில் விழுந்து விட்டார் நரேந்திர மோடி. ஓகே. பட் அப்படி அன்பு வலையில விழுறாரு அப்படின்ற போது எதுக்கு சார் அப்போ வந்து இந்த சிபிஐ கேஸ் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டதா, இல்லைன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சிபிஐ கேஸ் தொடர்ந்து நடந்துதானே இருக்குங்க. சிபிஐ கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது யூ கேனாட் ஸ்டாப் இட். அது ஆன்கோயிங் ப்ராசஸா இருக்கிறதுனால அவர் பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் கிட்ட இதை பத்தி எல்லாம் ஒன்றும் பேசியே இருக்க மாட்டாங்க. ஓகே. பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெசிபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஏற்கனவே கணேஷ் பிரைம் மினிஸ்டர் இதை பத்தி சொல்லல. சுப்ரீம் கோர்ட் தானே ஆர்டர் போட்டாங்க. நரேந்திர மோடியோ அல்லது ஸ்டாலினோ ஆர்டர் போடல. அதை தவிர அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டு பண்ணாரு. 3 முறை வந்தாரு டெல்லிக்கு விஜய். அத முதலமைச்சராகி தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக கடைசி தர வரும்பொழுது அன்னைக்குதான் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, எலெக்ஷன் டேட். காரை திறந்தாரு, மேல இருந்து எல்லாரும் கை காமிச்சாரு. அது என்னது? அதுவே வெற்றி சின்னமா தானே காமிச்சாரு. ஆக மொத்தம் மத்திய அரசாங்கம் கரூர் விஷயத்தில் எய்தர்வே போனாலும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அதுல விஜயும் திட்டுவாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் 2 பேருமே திட்டு இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வராது. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ வந்து அது பாட்டு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். பட் மிஸ்டர் விஜய்க்கும் மிஸ்டர் மோடிக்கும் நல்ல ஒரு இணக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? செப்டம்பர் மாதம் தமிழகத்திற்கு விஜய் அழைப்பின் பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கோயம்புத்தூரில் அதற்குள்ளாக தமிழக அரசாங்கம் நிலத்தை கொடுத்தார்கள் என்றால் எய்ம்ஸ் கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் ஆரம்பித்து விடுவார். ஜே.பி. நட்டா என்று சொல்லக்கூடிய முன்னாள் பாஜக தலைவர் இப்பொழுது மதுரையிலேயே ஆரம்பிக்கலையே சார் எய்ம்ஸ். கரெக்ட் கரெக்ட். நீ ஸ்டார்ட்டே பண்ணலையே. முடிச்சிடுறேன். அதுக்கு பதில் சொல்றேன். எங்கேயும் நான் போகும்போது ஜே.பி. நட்டா அவர்கள் கோயம்புத்தூருக்கு 60-40 என்ற விதத்தில் 60% மத்திய அரசாங்கம், 40% சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துட்டாங்க. ஒருவேளை அதெல்லாம் சீக்கிரமாக அந்த லேண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். தவிர பரந்தூர் விமான நிலையம் அது மாதிரி ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. செங்கல்பட்டுல இருந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து 8 வழிச்சாலை 6 வழிச்சாலை எல்லாம் கட்டிருக்காரு. எல்லாத்துக்குமே ஒத்துனுட்டார் பிரைம் மினிஸ்டர். ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் ஆபீசர்ஸ் ஆர் கோயிங் டு விசிட் சென்னை டு டிஸ்கஸ் திஸ் மேட்டர் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். இப்ப கோயம்புத்தூர் கேட்டீங்க, மதுரைக்கு வரலையேன்னுட்டு. மதுரைக்கு வந்து காலேஜ் கட்டியாச்சு, எய்ம்ஸ் கட்டியாச்சு, பார்டர் எல்லாம் போட்டுட்டாங்க, அதாவது ஃபென்சிங் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் முடிச்சுட்டாங்க. செங்கலை காமிச்சாரு உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு ஒரு பதில் என்னன்னா, மதுரையை பத்தி அவர் பேசவே இல்லை. மிஸ்டர் விஜய் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து திமுக வேண்டுமென்றே செய்கிறது என்று அதிகாரிகள் சொன்னதுனால ஜப்பான் கொலாபரேஷன் இருக்கு கணேஷ். ஜப்பான்ல இருந்து பணம் வரல. சில பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கிறது. இந்த சு வெங்கடேசன் ஒரு எம்பி இருக்காரு பாருங்க, கழுத்தறக்குறாங்க அந்த ஆளு, அந்த எம்பி. அவர் பண்ண வப்புதாங்க இது. முதலில் இருந்த மங்சுங் மாண்டவியா என்று சொல்லக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் லோக்சபாலே அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு, நாங்க பண்றோம்னு. தமிழக அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப இருந்த திமுகவினுடைய எம்பிக்கள்லாம் சட்டம் போட்டாங்க லோக்சபா. அப்புறம் இருந்தாங்க. அது விஷயத்துல சு வெங்கடேசன் செய்தது தவறு, ஜோதிமணி செய்தது தவறு, மாணிக் தாக்கூர் செய்தது தவறு. மத்திய அரசாங்கம் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. காலதாமதம் ஆகியிருக்கிறது உண்மை. சீக்கிரமே தவிர்க்கப்படும். அப்போ 2 ஒரே சைமல்டேனியஸா நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஒரு வருஷம் பின்ன ஒரு வருஷத்துல திறந்துருவாங்க. அது ஒண்ணு ஐ எம் வெரி ஷூர். ஓகே சார். அதே சமயத்துல ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் போய் பார்த்துருக்கிறாரு.
ஸோ இந்த சைட்லேயும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாரு, இந்த சைட்லேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து ஒரு எம்பியும் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து பிஜேபியை எரிச்சலுக்கு உண்டாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே சார், அது எப்படி சார் பார்க்க? தவறான கருத்து. விஜயை பொறுத்து மட்டும் அவர் சைலண்டா இருக்காருங்க, சாஃப்டா இருக்காருங்க. அவர் வந்து ஒன்றும் பட்டுக்காத இருக்காரு. அவர் ஒன்றும் கவலைப்படவே இல்லைங்க. எதுக்கும் பயந்து கொடுக்கல, அசைஞ்சு கொடுக்கல. இது பிஜேபி பயந்துடுச்சு, காங்கிரஸ் பயந்துடுச்சுலாம் தவறான தகவல். இருப்பினும் விஜய் டெல்லி விஜயத்தை 2 பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று அரசியல் சம்பந்தப்பட்டது, அடுத்தது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. திமுகவினுடைய ஒரு எண்ணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி திமுக முதுகில் குத்திவிட்டார். விஜய் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு 2 மந்திரி பதவிகளை வாங்கி ராகுல் காந்தி வந்து ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டார், நாங்களும் ஒன்று கொடுத்தோம், ஆக மொத்தம் காங்கிரஸ் எங்களை ஏமாத்திடுச்சுன்ட்டு கடந்த 3 நாட்களாக முரசொலியில் முதல் பக்கத்தில் கட்டுரைகள், 2வது பக்கத்தில் நான் எல்லாம் படிச்சுன்னு வரேன். அதுக்கு சாராம்சத்தை கணேஷ் நாயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், திமுகவுடைய ஆர்குமெண்ட் ரைட். காரணம் என்னன்னா, இப்ப இவர் வந்து டெல்லிக்கு வந்திருக்காருங்க. பார்த்தபோது சோனியா காந்தி பார்த்தா, அதுக்கு முதல் நாள் இண்டி கூட்டணி மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் 8ஆம் தேதி அந்த நடந்த போது அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சஞ்சய் ரவுத், அப்புறமா வந்து ஓமர் அப்துல்லா இவெல்லாம் கேட்டிருக்காங்க, ஏன் டிஎம்கே வரல, ஒய் யூ அண்டகனைஸ் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராகுல் காந்தி வந்து பதில் சொல்லியிருக்காரு. உடனே சோனியா காந்தி சொல்லிட்டாங்க, நம்ம வி மஸ்ட் கெப்ட் டிஎம்கே வித் அஸ், நம்ம டிஎம்கே நம்மளோட இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ராகுல் காந்தி மூஞ்சி சுந்தரி மாதிரி ஆயிடுச்சு, மூஞ்சோர் மாதிரி ஆயிடுச்சு, இப்படி சுட்டு ஆயிடுச்சு. அதுல அம்மாவுக்கும் பையனுக்குமே சண்டை. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நம்ம டிஎம்கே உள்ள வச்சுக்கணும். 4 நாள் கழிச்சு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிஷன்ல ஒண்டி வந்திருக்குது, கோட்டிங் சம் ஹை பிளேஸ் சோர்சஸ். என்னை பொறுத்து மட்டும் ராகுல் காந்தியினுடைய மனநிலை குழப்பத்தில் இருப்பதனால் தமிழக அரசியலும் குழப்பமாக இருக்கிறது. அந்த குழப்பத்தின் வலையில் திமுகவும் விஜயை விழவில்லை. ஓகே, ஸோ வந்து இப்போ இண்டி கூட்டணி அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப விஜயா திமுகவா சார், எப்படி பாக்குறீங்க? இண்டி கூட்டணி செத்து போச்சுங்களா, எங்கெங்க இருக்குங்க இண்டி கூட்டணி? பட் கூட்டணி மீட்டிங் தானே சார் இப்ப 2 நாள் 4 நாள் முன்னாடி நடந்துச்சு. எல்லாருமே ஒன்னா தானே சார் இப்போ இருக்காங்க. அந்த இண்டி கூட்டணி வந்து என்னைக்கு வந்ததோ அந்த சனியை பிடிச்ச மீட்டிங்ல மம்தா பானர்ஜி தோத்து போயிட்டாங்களே, அன்னைக்கு தானே தோத்து போனாங்க. அன்னைக்கு தானே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு காங்கிரஸ் எல்லாம் இணைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது இப்போ இண்டி கூட்டணி அவுட்டுன்னு தானே அர்த்தம். அதாவது மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவாருடைய காங்கிரஸ், ஜெகன் ரெட்டியினுடைய காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் எல்லாத்தையுமே இணைச்சுட்டான்னு ராகுல் காந்தி பிளான் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஜெயராம் ரமேஷ், மல்லிகார்ஜுன் கர்கெல்லாம் பேசி விட்டுருக்காரு. மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்கன்னு அதெல்லாம் முடியாது, என்னாருக்கு என்னுடைய ஐடென்டிட்டி நான் மெயின்டைன் பண்ணுவேன். நடுவில் ஒரு பேச்சு வந்து திமுகவும் மதிமுகவும் மெர்ஜ் ஆக போகுதுட்டு. அப்பேற்பட்ட மதிமுகவும் மெர்ஜ் பண்ண முடியலன்னா திரிணாமுல் காங்கிரஸையும் மெர்ஜ் பண்ண போறாங்க. ஸோ ஆக மொத்தம் திரிணாமுல் காங்கிரஸ் தனியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, காங்கிரஸோட சேர்ந்து மம்தா பானர்ஜி கிட்ட இருக்கும் எல்லாரும் வெளில போயிட்டாங்க. ஒத்துரு அதிமுகவோட மோசமா போச்சு திரிணாமுல் காங்கிரஸ். ஆக மொத்தம் என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, எஸ், ராகுல் காந்தி கன்ஃபியூஸ் த இஷ்யூ. நவ் ஹி வாண்ட்ஸ் டிஎம்கே பேக் இன் இந்தியா அலையன்ஸ். ஓகே சார், ரைட். ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார், அதுவரை நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டா இருங்க.